ஹாய், வெல்கம் டு ஷெடி மீடியா. இப்போ வந்துட்டு காலையில் 6:26 தான் ஆகுது. நானும் அத்தாவும் 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம். எதுக்கு எழுந்திரிச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கேரளாவில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு. அதனால சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். இப்போ போகிற வழியில் நேற்று நைட்டு ஃபுல்லாக கோயம்புத்தூரில் மழை பெஞ்சிருக்கும் போல். அந்த மழைக்கும் அதுக்கும் ரோடெல்லாம், அதுவும் இந்த வரப்பாளையம் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரோடெல்லாம் தண்ணி, ரோடெல்லாம் இவ்வளோ நாள் வெயில் அடித்து ஃபுல்லாக காஞ்சு போயிருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு அவ்வளோ அழகாக தெரியுது. ஈவன் அந்த மலை கூட இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக தெரியுது. இதுக்குள்ள டார்சா ரெசார்ட்டு. அழகாக இருக்குது மார்னிங் வியூ. இது வரைக்கும் இந்த சைடு நாங்கள் வந்ததே இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. காலையிலேயே பன்னிமாடியே இவ்வளோ அழகாக இருக்குமான்னு எனக்கு இப்போ தான் தெரியுமே. வரப்பாளையம். வரப்பாளையம் இது. இங்கே பாருங்க, அதுவும் கோயம்புத்தூரில் நல்ல கிளைமேட், நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதுக்கு சூப்பராக இருக்கு. இது பொன்னூத்து மலை. சூப்பர் வியூ தான். ஆமாம், அந்த சைடு ஃபுல்லாக வெயிலே, இந்த சைடு இது அருமையாக இருக்கு. யானை ஏரியாஸ் இதெல்லாம். ஆமாம், ஆனால் அன்டயத்தில் வர முடியாது. கஷ்டம். அன்டயத்தில் வர முடியாது. சூரியன். ஆமாம், அன்டயத்தில் வந்தால் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் இருக்கிறாங்களா, நம்ம அவங்க வரும்போது இவ்வளோ வீடுலாம் கிடையாது. ஆமாம், ஆனால் இந்த ஸ்கூல் அப்போ இருந்தே இருக்குது. ஸ்கூல்லாம் அப்போலேருந்தே இருக்குது இந்த ஸ்கூல். ஆமாம், ஸ்கூல் நைட்டில் என்ன வேலை ஸ்கூல்காரர்களுக்கு 5 மணிக்கு மேலே காத்துக்குவாங்க ஸ்கூலு. வீடு ஆகி போச்சு நிறைய பேலாம். அவ்வளோதான். வரப்பாளையத்துலேருந்து நம்ம வெளியே வந்து இது எங்கிட்ட ஜாயின் ஆகும். இது தடாகம் ரோடு மறுபடியும் வந்தாச்சு. இது அப்படியே ரைட்டில் போனால் அப்படியே ஆனைக்கட்டி, லெஃப்டில் போனால் இந்த சைடு போனால் துடியலூர், இந்த சைடு போனால் ஆனைக்கட்டி. தடாகம் போய் தடாகம் போகணும். இன்னும் ஆனைக்கட்டி போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. இன்னும் 10-20. ஆனால் சொல்ல போனால் நம்ம ஆனைக்கட்டிலே சாப்பிட மாட்டோம். அது எந்த ஊர் தான் நம்ம சாப்பிட்றது? கோடத்துறை. இங்கே பாருங்க, இந்த சைடு திரும்பினா இங்கே தான் கணுவாய் போகணும். கரெக்ட் தானே? இந்த பக்கம் போனால் கணுவாய், லெஃப்ட் போயினா கணுவாய். இங்கே போனோம்னா நம்மளுக்கு ஆனைக்கட்டி. ஒரு புதுசாக கடை ஃபர்ஸ்ட்லாம் இங்கே எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கடைங்க, அவ்வளோ இது. ஏன்னா இப்போ ஆனைக்கட்டி எப்படின்னா ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ அலப்பறை. ஆமாம், சூப்பர். நம்மளால 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது வண்டியிலே பார்க்க முடியாது. அழகா இருக்கு. இந்த பூ இந்த சீசன்ல பூக்கும் போல அழகழகா பூத்திருக்கு. இதை விட ஆனைக்கட்டியில வயலட் கலர் பூ பூத்திருக்கும். அந்த மாதிரி நிறைய பூத்திருக்கும். இதுக்குள்ளதான் அந்த கோவில். இதுக்குள்ள தானே போகணும். இது அனுபவி சுப்பிரமணியன். அது ஆஞ்சநேயர் கோவில். அப்புறம் முருகன் கோயில். முருகன் அப்ப அது ஆஞ்சநேயர் இல்லையா? அனுபவி சுப்பிரமணியன் கோயில். சுப்பிரமணியார் இது கூட. அது இத்தனை வருஷமா நான் இங்க பாருங்க, இங்க போட்டிருக்கு பாருங்க, ஆனைக்கட்டி 15 கிலோமீட்டர்ஸ். நம்ம ஆனைக்கட்டியும் தாண்டி எவ்வளவு கிலோமீட்டர் தான் போறோம்? ஆனைக்கட்டி தாண்டி ஒரு 7-8 கிலோமீட்டர். சூப்பர் வியூ இதெல்லாம் இல்ல. எல்லாரும் இந்த மாதிரி வியூக்கு எங்கெங்கயோ ஊருக்கு போறாங்க. ஆனா கோயம்புத்தூர்லயே அழகான வியூ இருக்கு. அதே நானே நைட்டே சொன்னது, காலையில போலாம், அப்படியே காலம் போலாம், நல்லா இருக்கும் ரோடு பார்க்க, அழகா இருக்கும். அதான் வண்டி வண்டி மட்டும் போடல. ஆமா, அப்படியே காலம் 4 மணிக்கு எல்லாம் இருந்துச்சு போடல. மறு போகணும் வச்சுக்க, அப்படியே காலம் 4 மணிக்கு போடல. 4 மணிக்கு போகும்போது அந்த காலையில இந்த கலக்கதான போற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்பெல்லாம் கேமரா ஒண்ணும் கிடையாதுல்ல, ஒரு செல்போன்ல ஒண்ணும் கிடையாதுல்ல. ஆமா, அந்த மாதிரி தான் சூப்பரா இருக்கும். அதுபோல இந்த ரோடு இப்போ இதா போட்டாங்க சார். ரோடு நேஷனல் ஹைவே நினைக்கிறது. நம்ம இன்னொன்னு பாரு, இப்போ எப்படி இந்த ரோடு எவ்வளோ சூப்பர் அழகா இருக்குது. கரெக்டா நம்ம ஆனைக்கட்டியில கேரளா பாடு தொட்டுட்டோம்னா நம்ம இந்த மாதிரி ரோடு பார்க்க முடியாது. ஆமா, ஆனா அந்த பக்கம் இருக்குது. அதாவது மன்னார்காடு முள்ளி போறாங்கல்ல, அந்த ரோட்ல இந்த மாதிரி இருக்குது.
அந்த அன்னைக்கு ஏற்கனவே போயிருக்கோம்ல அந்த புதூர் அதை நம்ம ஆத்துல சமையல் பண்ணுவோம்ல ஆமா அந்த ஹோட்டல்ல அந்த ரோட்ல வீட்டுல இருந்து பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. காலையில மேல போச்சோன்னே வந்து செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து இன்னைக்கு மண்டே, அதனால வந்து கூட்டம் அப்படியே கம்மியாக இருக்குது. நம்ம சண்டே வீக்கெண்ட்லலாம் வந்தோம் அப்படின்னா அவ்வளோ கார் போகும் மேலே. அதுவும் தமிழ்நாடு கார் நிறைய போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட் டைம் வந்தப்போ ரொம்ப காஞ்சிருந்துச்சு. மாங்கரை செக் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. இங்கெல்லாம் யானை வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கேன்டா. யானை வர நிறைய சான்ஸ் இருக்கா? நிறைய யானை வரும், வந்தே தீரும் அப்படி சொல்லாமா? வர சான்ஸ் இருக்குதாமா. யானைக்காடு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஆனைக்கட்டி ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வேலியெலாம் போட்டிருக்க மாட்டாங்க. ரொம்ப நார்மலாக இருக்கும், நம்ம உள்ளெல்லாம் போகலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஃபுல்லாக வேலி போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து ரெசார்ட்டெல்லாம் கட்டியிருக்காங்க. இங்கே இருந்து பார்த்தா சூப்பரான வியூ. அங்கே பாருங்கள், ஏதோ அலை அடித்து பொங்கி வர மாதிரி அங்கெல்லாம் எப்படி பொங்கி வருதுன்னு இந்த சவுண்டோடு சேர்த்து பாருங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். இதோ இந்த சைடு இந்த மலை, இதுவும் அப்படிதான். நம்ம வந்து இப்போ இது வழியாக தான் அப்படி எப்படி இந்த சைடு ஏறுவோம், இதான் இருக்குல்ல ரோடு, இங்கே இருந்து அப்படியே இப்படி ஏறுவோம். சூப்பராக இருக்குது. சரி வாங்க நம்ம போகலாம். நம்ம ஆல்ரெடி டைம் வந்து 7 ஆக போகுது. அங்கே சீக்கிரம் ஃபுட்டு வேறு முடிஞ்சிடும் ஏன்டா, அதனால சாப்பிட்றதா முக்கியம். ஆமாம், ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா போக போக சிக்னல் சுத்தமாக கிடைக்காது. அந்த அப்படியே சிக்னல் கட் ஆயிரும். அதுபோல் இப்போ பாருங்க, நம்ம ரோடு அப்படியே ரோடுக்கு இந்த கோயில் இந்த கோயில் என்னன்னா வந்து இந்த கோவில்ல தான் வந்து நம்ம அது என்ன ஜெயிலர் 2 ஷூட்டிங் முடிச்சுட்டு ஆமா இங்கதான் சாமி கும்பிட்டு போனாங்களாம். யாரு அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த கோயில்ல தான் சாமி கும்பிட்டு போனாரு. ஆனைகட்டியில நிறைய ஷூட்டிங் நடந்துச்சு. ஷூட்டிங் நம்ம ஒரு ட்ரிப் வந்து சொன்னாங்க, அங்க பக்கம் தான் சோலையூர் இருக்குல்ல, அங்கதான் ஜெயிலர் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. மேல எல்லாம் பாருங்க எப்படி சூப்பரா மிஸ்டா இருக்கா. இப்போ வந்து நாங்க வந்து இது ஒரு வியூ பாயிண்ட். அப்போ நான் வந்து ஒரு 6th 7th படிக்கும்போது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்தார். அப்போல்லாம் இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்காது. அங்கே வந்து இப்போ இங்கே சில் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட்லாம் வந்து இங்கே கட்டி விட்டுருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இது இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. இந்த கம்பி கூட இப்போ தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது நார்மலாக இருக்கும். இங்கேருந்து நம்ம கீழே இறங்கி போகலாம். அங்கே தான் நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஆமாம், இப்போ 6-7 வருஷத்துக்கு முன்னாடி 5-6 வருஷமாக டெவலப் ஆயிடுச்சு. இப்போ தான் இது கொஞ்சம் லைட்டாக மேடு ஏற்றிட்டு இந்த மாதிரி இது என்னக்கா இது தடுப்பு, இந்த தடுப்பெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அங்கெல்லாம் வந்து சூப்பராக மிஸ்ட் எல்லாம் போகுது. இந்த பஸ் வந்து ஆனைக்கட்டி டு காந்திபுரம் போகுது. ஆமாம், நான் வண்டி ஓட்டிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், டீ கடை ஹோட்டல் கட்ட போகிறாங்க. உங்களுக்கு தடுப்பெல்லாம் முதல்ல இருக்காது, அப்புறம் செடி தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நிறையா போக்குவரத்து ஜாஸ்தி ஆகி போய் சொல்லிட்டு பயங்கர சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஒரு 4-6-5 வருஷத்துக்குள்ளே பயங்கர டெவலப்பு ஆனைக்கட்டி. நாங்கள்லாம் வரும்போது அபூர்வமாக இருக்கும். ஒரு வண்டி 2 வண்டி போயிட்டுருக்கோம். இப்போ காலையில் இருந்துச்சு. அது இன்னைக்கு திங்கக்கிழமைங்கிறதுனால போக்குவரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னு இங்கே பூரா கோயம்புத்தூரில் இருக்கிற ஆள் பூரா அதிகமாக ஆனைக்கட்டி தான் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் சிட்டிக்குலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஆனைக்கட்டி பாட்டு பார்க்கவே பயமாக இருக்கு. ஆமாம், எப்படி ஆறு அடிச்சுட்டு போகிறாங்க பாருங்க. நம்ம கரெக்டாக தமிழ்நாடு ரோடு நல்லா புழு பல சொல்லி வந்தாச்சு. இதுதான் வந்து பார்டர். ஆமாம் ஆமாம், இப்போ அடுத்து பூரா பஸ் கோயம்புத்தூர் ஒரு அடியாக நிற்க வரும் பஸ்ஸு. பாருங்க, இது பாலத்துக்கு அவ்வளோதான் பார்டரு. இப்போ கேரளாவுக்குள்ளே போக போகிறோம்.
ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. வண்டி வைப்ரேஷன்ல உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சனே லாட்ரி தான். வாங்குவோமா லாட்ரி? ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே லாட்ரி தான். ஆனா கடையே இருக்காது சுப்பார். எவ்வளவு கடை ஆகி போச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு 2 கடை இருக்கும், 3 கடை இருக்கும். நாங்க வரும்போது சொல்றது, நாங்க இங்க ஒரே ஒரு மலபார் ஹோட்டல்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த மலபார் ஹோட்டலை தூக்கிட்டு என்எம் பேக்ஸ்ன்னு வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஊருக்குள்ள போற பஸ் போல. சோலையூர் போறது. ஸோ இது வந்து சோலையூர் போறது. அன்னைக்கு வந்து போகும்போது நம்ம இந்த வழியா தான் போகணும். இங்க சோலையூர்ல இருந்து இப்படி திரும்பாம ஸ்ட்ரைட்டா போகணும்னா நம்மளோட டெஸ்டினேஷன். ஆமா, இங்க பாருங்க, போன் வைக்கும் போதே தெரியும் கிடுகிடுன்னு. ஏன்னா லைக் ரோடோட இது சரியில்லை, அதனால வந்து இந்த மாதிரி இருக்கு. சரி, நல்லா பலபலன்னு போட்டுருக்காங்க. அந்த பக்கம் நல்லா டபுள் ரோடு ஃபுல்லா. இது டபுள் ரோடு பார் பூரா குண்டு குழியமா இருக்கும். ஆனா இப்ப ஓரளவு பரவாயில்ல, ஓரளவுக்கு அந்த பேச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு வரும்போது பூம்பாரு இதெல்லாம் பேச்சு ஒர்க் தான். இன்னொரு சவுண்ட் இருந்துச்சு, அவரு சவுண்ட் கிடையாது. இங்க மாத்திரம் இல்ல, கர்நாடகால அப்படித்தான் இருக்குமாமா. கர்நாடகா அப்படித்தான் போடுவாங்க. தமிழ்நாடு ரோடு பல இருக்குமாமா. அந்த கர்நாடகா ரோடு போச்சுன்னா குண்டு குழியமா தான் இருக்குமாமா. இதான் பாரு ரோடு பாரு. ஆமா, இந்த மாதிரி ரோட பத்தி எல்லாம் வந்து இந்த மாதிரி டிரைவர்ஸ், அந்த மாதிரி டிரைவர்ஸ்க்கு தான் தெரியும். சரி, நம்ம தமிழ்நாடு ரோடு ஃபெசிலிட்டி பாரு. ஆமா, இப்படி கிடுகிடுன்னு ரோடு வந்து ரொம்ப மேடும் பள்ளமுமா இருக்கு. எப்படி இருக்கா நம்ம தமிழ்நாடு ரோடு எப்படி இருந்துச்சு, இந்த ரோடு எப்படி இருக்கு. ஆனா இருக்கே ஒரு சில ஏரியாவிலாம் ரோடு நல்லா போட்டிருக்காங்க. அதான் சொன்னேன்ல, அங்க நம்ம தவணத்துல இருந்து முள்ளி போறோம்ல, அவ்வளவுதான். இங்க வந்து டெஸ்டினி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட்லாம் இங்கெல்லாம் நல்ல சூப்பர் டெவலப்பான ஏரியா தான். கடல் அவ்வளவா எதுவும் இருக்காது. பட் இப்போ சூப்பரா கடை இருக்கு. நம்ம எங்க சாப்பிடுவோம் அப்படின்னா கேரளா ஹோட்டல் அப்படின்னு ஒரு இடம். அங்க ஹோட்டல்னு ஒரு போர்டு தெரியுதா, அந்த இடத்துல இன்னைக்குன்னு பார்த்து கடை கடை திறந்துருக்கு. இதுதான் ஹோட்டல். நான் வந்து பரோட்டா வாங்கினேன், அப்புறம் கடலைக்கறி. ஏன்னா மார்னிங் வந்து நான்வெஜ் எதுவுமே இல்லை, அதனால ரொம்ப நினைச்ச மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். நான் ஏற்கனவே நிறையா 2-3 ட்ரிப் வந்து சாப்பிட்டு சமைக்கணுமா. ஒன்றா கிடந்து சாப்பிட்டோம். அது பண்ணி தான் சாப்பிட்டோம். ஆமாம், அது ஃபஸ்ட் டைம், இது செகண்ட் டைம். லஞ்சு நல்லாயிருக்கும். ஆமாம், மத்தியானம் சாப்பாடு மீன் குழம்போட கடலைக்கறி தான். நான் வந்து இன்னொரு ஆப்பம் வாங்குவேன். இன்னும் எனக்கு பரோட்டா அவ்வளோவா செட் 2 ஆப்பம். ஏன்னா என் பரோட்டா எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை, அதனால அதோட கொஞ்சம் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்களா தண்ணி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பட்டை இருக்கும், அந்த பட்டை போட்டு கருங்காலி தண்ணி பட்டை சூப்பர். அத்தை ஒரு சாயை வாங்கினாங்க. வயிறு ஃபுல்லா. நான் வந்து எனக்கு வந்து பிடிக்கல, ஒரு ஆப்போ வந்து பிடிக்கல. அத்தை சொல்கிறாரு, நீ இப்படி வேஸ்ட் பண்ணேன்னா ஹோட்டலுக்காரங்களே பில்லு கொடுக்கும்போது திட்டுவாங்க அப்படின்னு. கொடுத்தா தான் சாப்பிட முடியும். அதனால அத்தாவே சாப்பிட்டார், என்னோடய சேர்த்து. நான் இது குடிக்கிற பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு டூ குட். டீ நல்லது கத்தா. டீ அத்தாவுக்கு கேரளா டீ, கேரளா பிரேக்ஃபாஸ்ட்டு, கேரளா லஞ்சு, கேரளா டின்னர் எல்லாமே பிடிக்கும். அதான் நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவீங்க. ஹார்லிக்ஸ் அப்படி சாப்பிட்டேன். பரோட்டா ஆப்பம் சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாகுது. ஒரு ஹார்லிக்ஸ் குடிச்சு வயிறு ஃபுல்லாகுது. ஒரு பரோட்டா தான் சாப்பிட்டேன். ஒரு பரோட்டா ஒரு ஆப்பம் தான் சாப்பிட்டேன். ஏன்னா காலையில் எப்படி 10 மணி 9 மணிக்கு எழுந்திரிச்சு பழகிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். அதனால தான் நீ கொஞ்சம் தூக்க பழக்கமாக இருக்கு. சாப்பிட்டு தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். வண்டியில் வரும்போது தூங்கிட்டு வந்தேன், இங்கே வாங்க போகலான்னு.
நேற்று 5 மணிக்கு ஊசி போட்டேன். 5 மணிக்கு நானே எந்திரிச்சிட்டேன். அது 2 பிடிச்சாச்சு, வாங்க போகலாம். இனிதே காலை உணவு முடிந்து விட்டது. அவ்வளோதான், வயிறு எனக்கு ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டேன், ஆனால் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் ஒரு ஆப்பம் ஒரு பரோட்டா சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஹார்லிக்ஸ் பிடிச்சா வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போகலாமா இல்லை எங்கே போகலான்னு சொல்லிட்டு அத்தா தான் பிளான் சொல்லணும். டைம் வந்து இப்போ கரெக்டாக 8 ஆக போகுது. ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லவா, நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிடும்போது ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நான் அஸ்பக்கில் நான் சிவானா அத்தை அம்மா 4 பேர் மட்டும் மன்னார்காடு வழியாக கேலிக்கட் போனோம். அப்போ சாப்பிட்டோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த டேஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டு தான் வந்து நான் இப்போ சாப்பிட்டு வந்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பிடிக்கும் கேரளா ஃபுட்டு. அது எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டு. அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சீப் அண்ட் பெஸ்ட். இப்போ நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோம், 199 ரூபா தான் ஆச்சு. அதாவது எல்லாருக்கு டேஸ்ட்டு எல்லோரும் பிடிக்கும்னு அவசியம் இல்லை, பிடிக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டு. இதே நம்ம ஒரு நல்ல பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா அப்போ 2 பேரும் சாப்பிட்டோம்னா 300 ரூபா. ஒரு ரோஸ்ட்டே வந்து 120 ரூபா சொல்லுவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டு. அன்றைக்கி நாங்கள் 4 பேர் சாப்பிடும்போது 300 ரூபாயா அவ்வளோதான் வந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் நிறைய வாங்கினோம். இன்னைக்கு ஐட்டமும் கம்மியாக தான், பிகாஸ் மண்டேனால ஐட்டம்ஸ்லாம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. ஆமாம், நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அணைக்கட்டி வந்ததுக்கு அப்புறமா வர ரிவர். இது என்ன ரிவர் தான்? இதான் கோட்டத்தர ரிவர். தண்ணி போகுதா பாருங்க, சூப்பராக தண்ணி போகுது, அழகா இருக்கு. அங்கே அது ஜாஸ்தி உள்ள கம்மி உள்ள அங்கே போகுது தண்ணி. ஆமாம், கோயம்புத்தூர் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பாங்க. இந்த வண்டி தான் அதிகமாக இருக்கும். இங்கே ஒரு ஆறு வர போகுது, அதோட தான் இந்த ஹோட்டல் தான் நம்ம சாப்பிட்டோம். வானம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. யாருக்கு இந்த வானம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் வானம். நம்ம நர்சரிங்க தான், நம்ம நர்சரி வாங்குவோம். ஓப்பனில் தான் இருக்கு. ஓப்பனில் தான் இருக்கு. இந்த நர்சரியில் தான் நாங்கள் வாங்குவோம் செடியெல்லாம். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா செடியும் இங்கே தான் வாங்கினது. அப்பா போறாரு. எங்கள் அம்மாவை தான் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? பேசாமல் இருங்க. இங்கே பார்க்குறேன் என்னன்னு பாட்டு வரேன். இந்தாங்க. என்னன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் செடியாக வாங்கி குமிச்சாங்க. செடின்னு வீட்டுக்கு நல்லது, காட்டுக்கு நல்லது, ஆக்சிஜனுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ செடி வாங்கினாங்க. அந்த செடி எல்லாமே ஆனைக்கட்டி திருச்சூர் வரைக்கும் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். வெறும் ஒரு செடி வாங்குறதுக்கு யாராவது திருச்சூர் போவாங்களா? ஆனால் திருச்சூர் வரைக்கும் நாங்கள் போய் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். செடி மேலே அம்மாவும் அத்தாவும் அவ்வளோ அப்சஷனில் இருப்பாங்க எப்போவுமே. இப்போ அதே தான், ஏதாவது செடி இருக்கான்னு பார்க்க போயிருக்காரு. மனசாட்சி இருக்கா கொஞ்சமாச்சும்? பாருங்கள், இனி வேறு கூப்பிட்ருக்காரு. நம்மளும் போவோம் செடி வாங்குறதுக்கு. எல்லா செடி தான், ரோஸ், இது எல்லாமே. அத்தா 7 days வாங்கலாமா அத்தா? 7 days இதோ இங்கே இருக்குது. 7 days மட்டும் வாங்கிட்டு போகலாம் வாங்கத்தா. எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து 7 days வச்சுருப்போம். எனக்கு அதில் வச்சு ரொம்ப ஆசை. இப்போ தான் அம்மா கிட்ட கேட்டுருந்தேன் 7 days வாங்கலாமா அப்படின்ட்டு. அத்தாட்ட தான் கேட்குறேன் 7 days வாங்கி கொடுக்க சொல்லி. வாங்கலாமா? இதோ ஒன்று கூட வர, நான் வச்சு விட்றேன் இந்த டைம். நான் வச்சா வளரும், நீங்கள் வச்சாதான் எதுவும் வளர மாட்டேங்குது. நான் வைக்கிறேன். நான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே நல்லா இருக்கும்னா கொஞ்சம் பெரிய இடமா இருந்துச்சு. இப்போ இந்த கடைக்கார அண்ணா வந்து இந்த கடையை ரெனோவேட் பண்ணியிருக்காரு போல். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். அத்தா நம்ம சொன்னது எதுவும் வாங்க மாட்டார், அவரை முடிவெடுத்து எதுவும் வாங்க மாட்டார். அதுவும் முக்கியமாக நான் சொல்கிறத வாங்கவே மாட்டார். அதனால அத்தா பாட்டுக்கு வாங்கிட்டு இருக்கட்டும். நம்ம காரில் வந்து உட்காருவோம். கால் வலிக்குது. என்னத்தா ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு? இருக்கு. ஆமாம், நீ தான் ஒரு பரோட்டா நிறுத்திக்கிட்ட. அது ஒரு ஆப்பம் கூட இல்லை, அது கம்மி பகுதியாக தான் நான் தான் சாப்பிட்டேன். ஒரு 2 ஆப்பம், ஒரு பரோட்டா, ஒரு முழு முட்டை, கடலை. மனுஷனா இவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க? அப்புறம்
அவங்க திட்டுவாங்களாம். அது என்ன வந்துமா, அது நான் ஒரு நாள் இதில் நம்ம கொச்சின் இருக்குல்ல, கொச்சினில் அந்த ஹைவேல வந்து தட்டுக்கடலை சாப்பிட்டோம். தட்டுக்கடலை சாப்பிட்டோன்னே கப்பையும் பீஃப் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் இன்னொன்று ஒரு புரோட்டா ஃபஸ்ட்டு புரோட்டாவும் பீஃப் வாங்கினேன். வாங்கிட்டு சரி கப்பை நல்லா இருக்கு சொல்லி கப்பை வாங்கினேன். கப்பை பூரா தின்ட்டேன். ஒரு புரோட்டா மாத்திரம் மிச்சமாகி போச்சு. மிச்சமாகி பக்கத்தில் 2 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களா, 2 பேர் சாப்பிட்டு முடிச்சோடனே அவனுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா கையெல்லாம் நல்லா நக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் என்னையை பார்த்துட்டு வந்துட்டு புட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை நீ தேவைக்கு வந்து வாங்கி சாப்பிடுங்க, அவசியத்துக்கு புட்டு கழிக்கு என்னன்னா வெறுதே கலையினேன் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஓ ரைட்டு, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, உண்மைதானே. அப்புறம் ரைட்டு ஓகே ரைட்டு நான் ஒன்றுமே சொல்லி சரியாட்டா ஓகேட்டா சாரி மன்னிச்சிருக்கேன்னு சொன்னீங்களா? ஓகேட்டா அப்படின்னு அவங்க ஒன்றும் இல்லை பறஞ்சுனே உள்ள அப்படின்ட்டான் ஒரே வார்த்தையில். சும்மா சொல்கிறேன் அப்படின்னு. சரி ரைட்டு, அவங்க சொல்கிறதுல வந்து தப்பு ஒன்றும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி நானும் அப்புறம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால வந்து காலைல உடனே அங்கே வைக்கணும்னு யோசனை பண்ணேன். ஆனால் வேஸ்ட் பண்ணது கிடையாது. இங்கே கூட வேஸ்ட் பண்ணியிருக்கேன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பிடிக்கும், உனக்கு தான் தெரியுமில்ல. கேரளா ஃபுட்டு உங்களுக்கு பிடிக்கணும் உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. சரி அது என்னன்னா அது அப்படியே ஒட்டி போச்சு. அந்த கேரளாவில் சின்ன பிள்ளைல கேரளாவில் இருந்தாங்க. அதனால் அவங்க கேரளா பார்த்து சைடிஷ் தான் காசு, மெயின் ஃபுட்டில் காசு கிடையாது. அப்போ இல்லை நான் அப்போ இருந்தே அப்படி தான். நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது இருந்தேன்ல அப்போயும் அப்படி தான், இதே போல தான், புதுசாக ஒன்றும் கிடையாது. இந்த இடம் பாருங்க, சுற்றி மயில் கத்துது, அவ்வளோ அழகா அப்படியே சைலண்டான ஒரு சத்தம். ஆனால் அதுலேயும் அங்கே 2 பியர் பாட்டிலை வந்து குடிச்சிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். பேட் ரொம்ப. இங்கே ஒரே ஒரு புளிய மரம் இருக்குது. புளிய மரம் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு மலை மேகம் அப்படியே அழகாக தெரியுது. சரியான வியூ. அந்த சவுண்டு தான் குருவி சவுண்டு எல்லாம் கேட்குதா, கிளி 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 கிளின்னு.